ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:39 AM, டேட் வந்து 17th May. நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னா நம்ம எப்படிங்களா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பெரும்பாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் நம்ம குரூப் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்னு இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் இண்டெக்ஸ்லேயும் இருக்குது, ஈக்விட்டிலையும் இருக்குது. பட் இண்டெக்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் ஃபியூச்சரில் வந்து அது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து மினிமம் ஒரு 5 lakhs இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும். எதுலன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஸோ 5 lakhs இருந்ததுன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏஷியன் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏஷியன் பெயிண்ட்டை ஒரு ஆப்ஷன் கால் எடுத்துக்கிறேன், ஒரு ஃபியூச்சர் காலும் எடுத்துக்கிறேன். இது ஏஷியன் பெயிண்டோட கேஷ். ஓகேங்களா? இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் கேஷ் வந்து நம்ம கெஸ் பண்ணுறோம். என்ன கெஸ் பண்ணுறோம்? இது வந்து மேலே போகும் அப்படின்னு கெஸ் பண்ணுறோம். ஒரு 1 hour ஷார்ட் வச்சுக்கிறோம். இது வந்து மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி, இதை கிராஸ் பண்ண உடனே மேலே ஏறும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2830 கிராஸ் பண்ண உடனே மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் புட் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் ஏதாவது வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கால் ஆப்ஷன் வாங்குறேன்னா இது எனக்கு நாட்கள் ஆக 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 இது அதே இடத்துல இருக்கிறது இல்லை. ப்ரைஸ் பாருங்க எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு. அப்போவும் இது இங்கே இருந்த ரேட்டும் ஒன்றா தான் இருக்கு. இல்லை, இங்கே 20 ரூபா இருந்திருக்கு, இங்கே 30 ரூபா இருந்திருக்கு. ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய லாபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிராவல் ஆகலை. ஆனால் இதுவே ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம எங்கே வாங்குறோமோ அந்த கேஷில் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோமோ அதே இடம் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கம்மி, ப்ராஃபிட்டும் வந்து ஸ்டாமினா இருக்கும். அதாவது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் இருக்கிற ரிஸ்க்கை அது கம்மி பண்ணிடும். ஆனால் ஈக்விட்டி ஆப்ஷனில் பார்க்குற அதே ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம், ஆனால் அதுக்கேற்ற மார்ஜின் இருக்கும். புரியுதுங்களா? ஈக்விட்டி ஆப்ஷனை விட ரிஸ்க் கம்மி, லாபம் உண்டு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம். இதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் ஆப்ஷனில் நம்ம ஃபியூச்சர் இந்த ஈக்விட்டி அப்படின்னு போனோம்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி 2 டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்னது ஈக்விட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டெப்ரிஷியேஷன் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது. ரெண்டாவது, சில சமயங்களில் அவங்க பேன் பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை. அந்த பர்டிகுலர் கம்பெனி நல்லா மேலே ஏறினாலோ இல்லை ரொம்ப இறங்கினாலோ, ஏதாவது நியூஸ் வந்து இறங்கினாலோ இல்லை குறிப்பிட்ட ஸ்டேஜ் நல்லா போகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை மார்க்கெட்டில் பேன் பண்ணுவாங்க. F&O வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சேல் பண்ண முடியாத மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்மளால அதில் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஏஷியன் பெயிண்டில் நம்ம லாக் ஆகிடும். அந்த மாதிரி நேரங்களில் ஃபியூச்சரில் லாக் ஆகிடும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் நம்ம சின்ன மார்ஜினை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஃபியூச்சரில் பெரிய மார்ஜினை வச்சு ட்ரேட் பண்ணி அவங்க எக்ஸ்பைரி நெருக்கத்தில் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் பிளாக் ஆகிடும். நம்மளால் வாங்கவும் முடியாது, ரீசேல் பண்ணவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது ஒரு ஏஷியன் ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஆப்ஷன்லேயும் இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் நான் சொன்ன மாதிரி மார்ஜின் கம்மிங்கிறதுனால அதை நம்ம அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியும். இதில் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ நம்ம எடுக்கிறது ரொம்ப பெருசாக ஏறும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக இறங்குங்கிற மாதிரியும் இல்லாமல் நாமினலாக ட்ரேட் ஆகிறதா எடுத்துக்கணும். இப்போ இதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, லாட்டு 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இதே லாட்டு தான் அவங்க ஃபியூச்சருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமமே இப்போ 200 வாங்கணும். இப்போது நான் உதாரணத்துக்கு இந்த கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். 200 × 31 இந்த ரேஞ்சுக்கு, அதாவது 6,500 rupees இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணலாம். எனக்கு அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 5,000 அந்த ரேஞ்சு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா என் டார்கெட் வந்து நான் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு எங்கே வைப்பேன், 2,900 வைப்பேன் இல்லைங்களா? ஸோ 2,000 வைக்கிறேன், இதை வைக்கிறேன். ஸோ இந்த 2,000க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 ஹிட் ஆகும். ஸோ எனக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். 10ங்கிறது 1000 ரூபாய் கிடைக்குங்க. ஓகேங்களா? 6000 ரூபாய் போட்டு எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இது எடுத்துக்கோங்க. இப்போ இது எனக்கு 2,900 அப்படின்றது நான் இங்கே வைக்கிறேன். ஸோ 2,900ங்கிறது இந்த ஸ்பாட். ஸோ 2,900ங்கிறது 100 ×
இந்த பார்ட் 100 into 200 எவ்வளவு கிடைக்கும்? அப்போ 20,000 rupees கிடைக்கும். அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகுது பாருங்க, மார்ஜின் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷன்ஸ் எனக்கு கீழே இறங்க சொல்லோ, இது இறங்குது இல்லை, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இறங்காது. ஃபியூச்சர் வந்து இந்த ப்ரீமியம் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படின்னு போனோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம கிட்ட மார்ஜின் இருக்கு அப்படின்னா நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நம்ம குரூப்பில் நம்ம அதை ட்ரேட் பண்ணலைங்கிறது ஃபண்டு ஃப்ளோவுக்காக நம்ம அதை எடுக்கல. ஓகேங்களா? ஃபண்ட் நம்ம கிட்ட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் மட்டும் கவனம் செலுத்தினா தான் செட் ஆகுங்கிறதுனாலையும் நான் அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகலை. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.